அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு இஃப்தார் ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, எங்கள் ஊர் ராமநாதபுரம் ஸ்பெஷல் வட்டிலப்பம் செய்ய போகிறேன். அதுவும் நாட்டு சக்கரை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த வட்டலப்பம் செய்கிறதுக்கு 1 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய தேங்காயை துருவுன பூவோட அளவு. 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கிறேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். 10 முட்டை எடுத்திருக்கிறேன். இந்த 10 முட்டைக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கேன். நான் சொல்றபடியே செய்யுங்க. இப்ப இந்த மிக்ஸி கப்ல இந்த துருவுன தேங்காயை சேர்த்துருவோம். அப்புறம் இந்த 1 ஸ்பூன் ஏலக்காயும் சேர்த்துருவோம். இந்த ரெண்டையும் சேர்த்து தண்ணி அதிகமாக ஊற்றாம இந்த பூவையே வச்சு நம்ம தேங்காய் பால் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தண்ணி ஊற்றாம பல்ஸ் பண்ணியே தேங்காய் பூ அரைச்சிட்டேன். நம்ம ஏன் தேங்காயோட ஏலக்காய் போட்டு அரைக்கிறோம்டா, அப்போ தான் தேங்காய் பாலில் ஏலக்காய் வாசனை. இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சிட்டு நம்ம அப்புறம் ஏலக்காயை நுணுக்கி போட்டோம்னா கருப்பாக இருக்கேன். அது பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால நான் தேங்காய் பூவோடையே சேர்த்து அரைச்சிருவேன். இப்போ இந்த வடிகட்டியில் போட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துருவோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நைஸா அரைச்சிருக்கிறேன். இந்த ஒரு தடவை தான் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அடுத்த தடவைலாம் எடுக்கவே கூடாது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் கை வச்சு பண்ணுறீங்க, துணியில் பண்ணலாமே அப்படிம்பீங்க. ஆனால் கையில் புளிகிற மாதிரி வராது. இப்போ நம்ம ஒரு தேங்காயை அரைச்சி எடுத்த கெட்டி பால் இவ்வளவுதான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா வட்டிலப்ப டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம திருப்பி அதே மிக்ஸி கப்பை எடுத்து தேங்காய் பாலை ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி இந்த பாலோட சேர்ப்போம். இப்போ நம்ம தேங்காய் பால் 5 முட்டையும் சேர்த்துருக்குறோம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ட்ரே எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எங்கே தடவி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் வட்டலப்பம் ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பீட் பண்ணியிருக்கிறேன்ட்டு. இந்த பீட் பண்ணதை இந்த ட்ரேயில் ஊற்றிடுவோம்.
திருப்பி அதே மிக்சிங் பவுல்ல இருக்கிற 5 முட்டையும் ஊற்றுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் நாட்டு சர்க்கரையும் இந்த மிக்சிங் பவுலில் இந்த முட்டையோட சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிருவோம். இப்போ நம்ம முட்டையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குண்டு. இப்போ நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால இது ஸ்டெய்னரில் வடிகட்டிடுவோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்க சின்ன சின்ன கல் இருக்குது. இப்போ ஸ்டெய்னரில் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது கூட இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம். மேலே இதை கலக்கிலாம் விட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நட்ஸ் சேர்த்தா பிடிக்காது, அதனால நான் சும்மா பிளேனாகவே செய்கிறேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வட்டலப்பத்தோட பேட்டரு. இனி நம்ம இதை சட்டியில் தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுறேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நான் அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ரம்மலை வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ளே ரம்மலை சேர்த்தோம்னா வட்டலப்பம் ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து இந்த மாதிரி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மாவு ஆடாது, அப்படியே வேகும். இப்போ நம்ம இந்த பேட்டரை தூக்கி வச்சிருவோம். இந்த மாதிரி மூடி போட்டு பேட்டரை மூடிடுவோம். இப்போ ஒரு 1/2 hour வேகட்டும். இப்போ வட்டலப்ப பேட்டர் வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி சென்டரில் குத்தி பார்ப்போம். பாருங்க ஒட்டலை. இப்போ வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆற விட்டு நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க நாட்டு சக்கரை போட்டு செஞ்ச வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வட்டலப்பம் ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு வெட்டி பீஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே நல்லா ஃப்ளஃபியா பாருங்க, கீழே எப்படி அழகா வந்திருக்குதுண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ராமநாதபுரத்து நாட்டு சக்கரை போட்ட வட்டலப்பம்
இது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கேன். இந்த மாதிரி வட்டிலப்பம் செஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.